Hi guys, welcome to our channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி வேவ் எஃபெக்ட் Kinemasterல அண்ட் PixelLabல எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் Kinemaster வச்சுருக்கணும், Avee பிளேயரும் வச்சுருக்கணும் அண்ட் PixelLabம் வச்சுருக்கணும். இது மூணுமே இருந்தால் தான் உங்களால் வேவ் எஃபெக்ட் எடிட் பண்ண முடியும். இந்த மூணு ஆப்புமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு PixelLab ஓப்பன் பண்ணுங்கள். PixelLab ஓப்பன் பண்ணுறேன்னே ஒரு டெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எடிட் கொடுத்தா டெக்ஸ்ட்டு பண்ணலாம். இது எடிட் பண்ண ரீஎடிட் பண்ணலாம். இந்த இடத்துல ரோஹித் டுட்டோரியல்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகே கொடுத்துட்டா இந்தமாரி வந்துடும். லைட்டாக போல்டு பண்ணிங்க ஃபாண்ட்டை. எப்படி போல்டு பண்ணுது இது ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா நேரத்தில் பி ஸ்டைல்ன்றது அதை கிளிக் பண்ணுங்கள். பி கொடுத்தா லைட்டாக போல்டு ஆகிடுச்சு. அகெயின் நான் இப்படி ஃபாண்ட்டு மாற்றுறேன். ஏபி ஃபாண்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு நல்ல ஒரு போல்டான ஃபாண்ட் வச்சுக்கிறேன். நான் ஃபாண்ட்ஸ் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதிலே ஸ்டோக் பண்ணணும். அதே இது ஸ்க்ரோல் பண்ணியிருந்தால் ஸ்டோக்னு இருக்குது. ஸ்டோக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இதுவே போதும் நம்மளுக்கு. இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கலர்னு இருக்குதா, கலரை கிளிக் பண்ணிடுங்க. க்ரீன் கொடுத்துருங்க. க்ரீன் கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃப்ளாப்பி டிஸ்க் மாதிரி இருக்குதா, அதை கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் இமேஜ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி வரும். டிஃபால்ட்டை எடுத்துருங்க. டிஃபால்ட்டை கிளிக் பண்ணி வெரி ஐ கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி கிளிக் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஃபோர்த் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரண்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அகெயின் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரம் கேலரி கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டில் நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்த பிக் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதை ஃபுல்லாக ஜூம் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா எரேஸ் கலர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணுறங்க. அவ்வளோதான், எனேபிள் பண்ணிட்ட வேலை முடிஞ்சு. ஒரு வேலை ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சிடுச்சு. அகெயின் ஃப்ளாப்பி டிஸ்கை கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் இமேஜ் கொடுத்துட்டு டிஃபால்ட் எடுத்துகிட்டு வெரி ஐ கிளிக் பண்ணிடுங்க. இமேஜ் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஏவி பிளேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன மியூசிக் கொடுக்கலாம், பேட் பாய் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சைடில் அந்த 3 இது மாதிரி இருக்கும், 3 ஸ்லைடு மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு மிஸ்லர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது ஒன்று வரும். இப்போ இந்த இடத்துல டவுன்லோட் சிம்பிள் ஒன்று இருக்கும் சைடில், அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட்னு இருக்கும். எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த வேவ் எஃபெக்ட்டு கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் Kinemaster ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் Kinemaster ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது Kinemasterோட 2020 APK Pro ஃபுல் அன்லாக்டு மோட் வித்தவுட் வாட்டர் மார்க். நான் 1:1 டேஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ மீடியா செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா பண்ணியிருக்கேன், ரெட்டு செலக்ட் பண்ணுறேன். ரெட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ லேயருக்குள்ளே போங்க, மீடியா செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு PixelLab ஃபோல்டரை கிளிக் பண்ணி நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்த இது பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுங்கள். ஃபுல்லாக பண்ணிவிட்டு லேயருக்குள்ளே போயிட்டு மீடியா செலக்ட் பண்ணி நம்ம ஏவி பிளேயர் அந்த இது பண்ணல, அந்த இது இருக்குது. இப்போ நான் இதை கிராப் பண்ணி இது பண்ணி எடுத்துக்கிறேன்.
க்ரோமோ கீழே ஒரு ஆப்ஷன் பெயிண்ட் மாஸ்டர் பற்றி ட்விட்டரில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ பெயிண்ட் மாஸ்டர் ட்விட்டரில் போடுறேன். பேசிக்ஸு ஃபுல்லாக ஒரு ஆப்ஷன் விடாமல் எல்லாத்தையும் போடுறேன். இப்போ நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். க்ரோமோக்கின்னு ஒரு கீ இருக்குது, ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு அந்த க்ரீன் கலர் அப்படியே போயிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் வர மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு ஆகும் கரெக்டாக. இப்போ என்ன பண்ணால் இந்த சைடில் மூணு டாட் மாதிரி ஒரு இது இருக்குது, ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் டு பேக்னு ஒரு இது இருக்குது கடைசியாக. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்போ பின்னாடி போயிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதாகவே செட்டு. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.